நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டங்கள்னால இந்த கட்சியை விட்டு போயிடக்கூடாது கோகுல். அவங்க ஒண்ணுமே செய்யாம திரைக்கவர்ச்சியை கொண்டு போய் இணையதளத்தில் உடைய சேர்த்தே வெற்றி பெற்றிருக்காரு என்றால் நாம 15 ஆண்டுகளாக ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து உழைச்சிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் உங்கள்கிட்ட இப்ப புலம்புறேன் கோகுல். எனக்கு ஆள் இல்ல, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நீ நிறைய பேர் ஆலோசனை சொல்றாரு கோகுல். நீங்க ஏன்னா தாவேக்கா போக மாட்டீங்க, இனிமேல் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காதுனே, தமிழக வெற்றி கழகம் நீங்க போயிருந்தீங்கன்னா நத்தத்துல நீங்க போட்டிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்க அமைச்சர்னே எம்எல்ஏனே உங்க வாழ்க்கையை இழந்துட்டீங்கன்னே கஷ்டப்படுறீங்க ஏன்னா இப்படி இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு ஆலோசனை சொல்றாங்க. ஆலோசனை சொல்றவங்களுக்கு நன்றி. நான் என்ன யோசிக்கிறேன், இப்படி மக்களை முட்டாளாக்கி நம்ம போய் எம்எல்ஏ ஆகணுமா அமைச்சர் ஆகணுமா, அந்த வலிய வேதனை இருக்கு கோகுல். நாம் தமிழர்களுக்கு கட்சிக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு, நிறைய எண்ணில் அடங்காத கொடுமைகள் நான் உள்ள அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் திரும்ப சொல்றேன், பல சிக்கல்கள் பல கஷ்டங்கள் பல கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த கொள்கை சரியான கொள்கை கோகுல், இந்த தத்துவம் சரியான கொள்கை தத்துவம் கோகுல். இங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புல இருக்கக்கூடிய நல்ல களப்பணியாளர்கள் பூராமே நல்லவன் கோகுல். ஆனா இதை விட்டுட்டு போயிடக்கூடாது. சீமானன் தனியா நின்றுவாரு. இதை விட்டுட்டு போயிட்டா தேசியத்துல பிரபாகரோட கொள்கை தோத்து போயிருமே. இதை விட்டுட்டு போயிட்டா மாவீரர்களுடைய லட்சியம் அவங்க எதுக்காக உயிர் நீத்தாங்களோ அது போயிருமே. இதுக்காக தான் கோகுல் நாம் தமிழர் நிற்கிறான். நாம் தமிழர் மட்டும்தான் கோகுல் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் சரியான தீர்வு. எவ்வளவோ தோக்கடிச்சாங்க கோகுல். இவ்வளவும் தோத்ததுக்கு அப்புறம் ஓடி போய் திருப்பூர்ல ஒரு சூலூர்ல கோயம்புத்தூர் சூலூர்ல ஒரு ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிள்ளை ஒரு பள்ளி மாணவிக்கு 10வது படிச்ச மாணவிக்கு 10 வயசு மாணவிக்கு ஒரு பிரச்சனையா உடனே ஓடி போய் நாம் தமிழர் கட்சி தான் நிக்குது. தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் தேர்தல் தோல்வியை தாண்டி தேர்தலை பட்ட கஷ்டத்தை தாண்டி தேர்தலில் அடைஞ்ச மனவழி வேதனை எல்லாத்தையும் தாண்டி உடனே போய் அந்த களத்துல நிக்கிறது, மக்களுக்கு ஒரு குரல் கொடுக்கறது, மக்களோட மக்களை நிக்கிறது. திருப்பூர்ல ஹிந்திக்காரங்க அட்ராசிட்டி, இன்னும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாற்று மொழிக்காரங்களோ அல்லது மாற்று மாநிலத்துக்காரங்களோ செய்யற கொடுமைகள், இங்க இருக்கக்கூடிய கனிம வள பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய மக்கள் விரோத பிரச்சனை எல்லாத்துக்குமே சரியான எதிர்க்கட்சியா இருக்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கோகுல். உண்மையிலே நிறைய பேர் சொன்னாங்க சீமானனை வெளிநாட்டுக்கு போக சொல்லிருங்க, சீமானனை நிம்மதியா குடும்பத்தை பார்க்க சொல்லுங்க, இந்த மக்களுக்காக உழைக்க சொல்லாதீங்க, இந்த மக்களுக்காக கத்த சொல்லாதீங்க, வருஷம் பூரா கத்தி என்ன செய்ய போறீங்க, எந்த மாற்றம் வரல, இந்த மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க, இந்த அரசாங்கத்தில் நடக்கிற கொடுமையில இந்த மக்களை கேட்கட்டும், நீங்க கண்டுக்கிறாம போங்க அப்படின்னா. அப்படி விட்டுட்டு போகக்கூடாது கோகுல், அப்படி விட்டுட்டு போக முடியாது. கண்டிப்பா நம்ம தலைவனா ஏத்துக்கிட்ட தேசிய தலைவர் பிரபாகரன் அப்படி செய்யல. விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல எவ்வளவோ வெகுஜன மக்கள் ஆதரவு கொடுக்கல, எவ்வளவோ மக்கள் புறக்கணிச்சாங்க, எவ்வளவு மக்கள் குறை சொன்னாங்க, ஆயுதம் ஏந்தி போராடணுமான்னு கேட்டாங்க, அறவழியில போராடுவோம், தந்தை செல்வ வழியில போராடுவோம்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க. ஆனா தேசிய தலைவர் இதுதான் சரியானது, உங்களுக்கு சேர்த்து தான் நான் போராடுன்னு நின்றாரு. ஆனா இன்னைக்கு விடுதலை புலிகள் அழிந்த பிறகு, மாவீரர்கள் அழிந்த பிறகு, இன்னைக்கு வெகுஜன மக்கள் தங்கள் குடும்பத்துல ஒருத்தர் கூட மாவீரராக இருந்திருக்க மாட்டாங்க, தங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சிங்கள பேரினவாதத்தால் அவர்கள் படக்கூடிய மொழி ரீதியா, இன ரீதியா, பண்பாட்டு ரீதியா, கலாச்சார ரீதியா ஒடுக்குமுறை அடக்குமுறையை பார்த்து வெம்பி அழுது எங்களுக்கா உயிர்நீத்த மாவீரர்கள் தாண்டா சரியானவர்கள், என் தேசிய தலைவர் பிரபாகரன் தாண்டா சரியானவர், அவருடைய கொள்கையை சித்தாந்தம் சரியானவங்க, நாங்க அவர்கள் உயிரோடு இருக்கையில் அவங்க பக்கம் நிக்கலையே, அவங்களுக்கு ஆதரவா நிக்கலையே, நீ இன்னைக்கு உட்காந்து ஒவ்வொரு மாவீரர் தினத்தையும் அழுகிறேன், மே 18 இன அழிப்பு நாள் அன்னைக்கு அழுகிறேன், மெழுகுவர்த்தி ஏந்திரேன், அஞ்சலி செலுத்துறேன். காரணம் என்ன? தலைவனை தவற விட்டுட்டோம், தலைவனை கை கொடுக்காம விட்டுட்டோம், தோல் கொடுக்காம விட்டுட்டோம். இன்னைக்கு பல தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் அழுகுறாங்க. அது புலம்பெயர்ந்த தமிழர்களோ ஈழத்துல இலங்கையில வாழக்கூடிய தமிழர்களோ அழுகிறான். சிங்களவர்களே நிறைய பேர் சொல்றாங்க பிரபாகரன் தான் சரியான நபர். தேசிய தலைவர் என்பவர் தமிழுக்கு மட்டுமல்ல, அவர் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அவர் தான் தேசிய தலைவராக இருந்திருக்கணும், சிங்கள மக்களுக்கும் அவர் தான் தலைவர். அவர் இருந்திருந்தா எங்க நாடு இவ்வளவு பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்காது. என் நாடு இன்னும் உலக நாடில் வல்லாதிக்க நாடுகள்ல என் நாடு ஒரு நாடா இருந்திருக்கும். பிரபாகரன் மாதிரியான தலைவர்களை நாங்கள் தவற விட்டோம்னு சிங்கள மக்கள் வேதனைப்படுற அளவுக்கு தான் அந்த தலைவன் வாழ்ந்தான். அப்படி ஒரு தலைவனாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உருவாக்க முடியும். அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தான் கோகுல் நிற்கிறோம். நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டங்கள்னால இந்த கட்சியை விட்டுட்டு போயிடக்கூடாது கோகுல். இந்த மக்களுக்கு ஒரே தீர்வு, இந்த மக்களுக்கு கடைசி நம்பிக்கை இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறதுனால தான் கோகுல் நிற்கிறோம். ஒருபோது விடக்கூடாது. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக இங்கே பாருங்க, இன்னைக்கு அண்ணன் விஜய்க்கு அடித்த ஒரு மக்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பு, இந்த அலை என்பது ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சி தான் சரியான மாற்று அப்படின்னு இந்த மக்கள் முழுக்க நாம் தமிழர் கட்சியை நம்புற காலம் வரும்னு நினைக்கிறோம். வராட்டி அதை பத்தி கவலைப்பட மாட்டான், தோத்துக்கிட்டே இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட 15 ஆண்டுகள்ல 150 ஆண்டுகள் தோத்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். நான் போராடு, அடுத்து என் உள்ள வருவான், அடுத்து என் பேர வருவான், போராடிக்கிட்டே இருப்போம். மற்ற எல்லாம் நாட்டை ஆள்றதுல வாரிசு அரசியலா இருங்க, நாங்க நாட்டை திருத்துறதுல வாரிசு அரசியலா இருந்துட்டு போறோம். நான் எப்படி போராளியா வாழ்ந்தோம் அதே மாதிரி என் பிள்ளைக்கு அந்த போராட்டத்தை குணத்தை கத்துக் கொடுப்பேன், போராடன்ற சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி என் பேரனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அதே மாதிரி என் கொள்ளு பேரனுங்க, என் எழு பேரனுங்க என்னுடைய வாரிசுகள் சொல்லிக் கொடுப்போம். இந்த போராட்டம் என்பது என்னோட முடிவதல்ல, என் இனத்திற்கான போராட்டம், என் மண்ணிற்கான போராட்டம், என் மண்ணினுடைய முழு விடுதலையை நாங்கள் நோக்கி பயணிக்கிறோம். இங்க பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய ஒரு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய ஒரு 70 லட்சம் டன் குப்பைகள் இருக்கு, அந்த 70 லட்சம் கிலோ குப்பைகளையும் கொண்டு போய் ஒரு கல்குவாரில பாலடைஞ்ச போட்டு மூடிடுவோங்கிறாரு. இந்த சுற்றுச்சூழல்ல அவருக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருந்தா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னு போய் பாருங்க. அமைச்சர்கள் பேசுறதெல்லாம் போய் பாருங்க. ஒருத்தர் போய் கேட்கிறாரு, முறுக்கு இந்த தேதியில போட்டின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆதாரம் இருக்குன்னு உங்கள்ட்ட கேட்கிறேன், என்ன எவிடன்ஸ் இருக்காரு?
இதுக்காக முறுக்கு போட்ட உடனே அந்த முறுக்கு தூக்கிட்டு போய் எஃப்எஸ்எஸ்க்கு திரும்ப சர்டிஃபிகேட் வாங்கி இந்த தேதியில முறுக்கு போட்டவன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தா முறுக்கோட சர்டிஃபிகேட் வைக்க முடியும்? இந்த சமயத்துல அமைச்சர் புரியுதா? ஆய்வு நடத்துற பேர்ல இவங்க பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியல கோகுல். இதெல்லாம் கேட்கற காலம் இல்ல. இன்னொன்னு நான் சொல்றேன், நான் இதெல்லாம் கூட கண்டிக்க வேணும். நாம் தமிழர் கட்சி நான் சொல்றது, டேய் இங்க வாங்க, நாம் தமிழர் கட்சி உறவுகள் வாங்க, ஒரு 6 மாசம் விடுங்க. தாவேக்காவை கேள்வி கேட்கறதுக்கும் தாவேக்காவை குறை சொல்றதுக்கும் தாவேக்காவை திட்டுறதுக்கும் திமுக இருக்காங்க, அதிமுக இன்னும் கட்சிக்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க அவங்க கூட்டணியிலேயே. இன்னும் எப்பவுமே குறை சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நாம் தமிழர் கட்சி வாங்க, இன்னும் ஓடுவோம், இன்னும் வேலை செய்வோம், கிளைகளை கட்டமைப்போம், கட்சியை கொண்டு போய் மூல முடுக்கல கொண்டு சேர்ப்போம், இணையதளத்தை பயன்படுத்துவோம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம நம்ம பயன்படுத்தவே இல்லைங்கிறதே உண்மை. சோசியல் மீடியாவை நான் சொல்றேன் பயன்படுத்தல, சுத்தமா பயன்படுத்தணும்னு சொல்லல. நம்ம தாவேக்கா பயன்படுத்தின அளவுக்கு பயன்படுத்தல. இன்னமும் தாவேக்கா போய் நம்ம ஏன் குறை சொல்லணும்? தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்ற நேரத்தை குறைச்சிக்கிட்டு நாம், அதாவது எதிர்கட்சியா இருந்தா அவங்களை கண்டிக்க வேண்டிய கடமை இருக்கு, அவங்களை திருத்த வேண்டிய கடமை இருக்கு, அவங்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. அதை தாண்டி நாம இன்னும் நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு ஓடணும். இன்னும் இணையதளத்தை நம்ம பயன்படுத்தணும். நம்ம எந்த இடத்துல கோட்டை விட்டோம்? இணையதளத்தில் கோட்டை விட்ட இணையதளத்தின் மூலமாக தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. அப்ப இணையதளத்தை பயன்படுத்துங்க. நீங்க 1000 லட்சக்கணக்கில் போஸ்ட் அடிக்கிறது, லட்சக்கணக்கில் ஃபிளெக்ஸ் வைக்கிற, லட்சக்கணக்கில் தெருமுனை கூட்டம் நடத்துறது, ஆயிரக்கணக்கில் பொதுக்கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, இதெல்லாம் தாண்டி நடத்துற பொதுக்கூட்டங்களை சீமானன் பேசினது 2010 அண்ணன் சீமானன் என்ன பேசினாரு? இப்ப காணொலி இருக்கா நம்மள்ட்ட? 2015 என்ன சீமானன் பேசினார்ன்ற காணொலி நம்மள்ட்ட இருக்கா? 2016 பேசினது இருக்கா? நான் என்ன சொல்றீங்க கோகுல், 2010 அண்ணன் சீமான் ஏதாவது ஒரு துறை சார்ந்த இந்த கல்குவாரிகளை கனிமவள பிரச்சனை இப்படி தாண்டா இருக்கும்னு பேசியிருப்பாரு. 2016 பேசியிருப்பாரு, இந்த எதிர்காலத்தில் தண்ணீர் பிரச்சனை இப்படி இருக்கும், பெட்ரோல் விலை டீசல் விலை இப்படி உயரும், தங்க விலை இப்படி உயரும், மக்களுடைய பொருளாதாரம் இப்படி விளையாட்டுறதுனால பாதிக்கப்படும், இப்படி ஒரு கொரோனா மாதிரியான தொற்று நோய்கள் வரும், ஏதோ ஒன்று அண்ணன் பேசியிருப்பாரு. அது பூராமே இப்ப பதிலிச்சிருக்கும். 10 வருஷத்துல அண்ணன் பேசின எல்லாமே மக்களுக்கு அது படிச்சிருக்கும். அந்த மக்கள் அந்த கஷ்டத்தை உணர்ந்திருப்பான். அப்ப அண்ணன் ஆரோட சொன்ன மாதிரி எச்சரிச்ச எல்லாத்தையுமே காணொலி எடுத்து போட்டு 2010 அண்ணன் பேசினால பாருங்க, அது 16 நடந்திருக்கு. அண்ணன் 2016 ஒரு விஷயத்த சொல்லி எச்சரிச்சாரு, அது 21 நடந்திருக்கு. 21 அண்ணன் எச்சரிச்சாரு, அது 26 நடந்திருக்கு. ஆகவே மக்கள் விழிப்படைஞ்சுங்க அப்படின்னு செய்ய வேண்டிய வேலை நம்மளுடைய வேலை தானே. அதை இணையதளத்துல பரப்ப வேண்டிய வேலை நம்மளுடைய வேலை தானே. நான் உட்பட என்னை உட்பட சேர்த்து தான் சொல்றீங்க கோகுல். நம்ம நிறைய இங்க பாருங்களேன், இனிமேல் வீடு வீட்டுக்கு போய் ஒரு போஸ்ட் வைக்க முடியுமா? வீடு வீட்டுக்கு போய் ஃபிளெக்ஸ் வைக்க முடியுமா? முடியாது. ஆனா வீடு வீட்டுக்கு காணொலியை கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம செய்யற தப்பு என்ன? சீமானன் பேசின காணொலி வீட்டுக்கு போயிருச்சுன்னா போய் அவங்க ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறேன். போயே சேரலையே. அதை சேர்றதுக்கு என்ன வேலை செஞ்சோம்? கிளைகள் கட்டமைச்சு கிளைகள் மூலமா வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தா, இங்க பாருங்க, இன்னைக்கு ரூட்ன்ற ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன், 30,000 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன், 50,000 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன். நம்ம எத்தனை வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம்? நம்மள எத்தனை கிளைகள்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு? கிளைகளுக்கு எப்ப கொண்டு போய் அண்ணனுடைய காணொலியை கொண்டு போய் சேர்க்க போறோம்? சீமானனை பேசின பேச்சுக்களை எப்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறோம்? நம்ம தாவேக்காவை குறை சொல்றது, தாவேக்காவை திட்டுறது, தாவேக்காவில் இருக்கவங்களை பேசுறது, நான் என்ன சொல்றேன், அவர்களை பேசுறது, வசைப்பாடுறது எல்லாத்தையுமே திமுக அதிமுக பாத்துக்கிறோம். நாம ஒரு 6 மாசம் மக்கள் நல பிரச்சனைக்கு குரல் கொடுப்போம். அதோட சேர்ந்து கட்சியை கொண்டே வளர்ப்போம். குறிப்பா இணையதளத்தை கையில் எடுப்போம். இணையதளத்துல மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுச்சு. அவங்க ஒண்ணுமே செய்யாம திரைக்கவர்ச்சியை கொண்டு போய் இணையதளத்துல கொண்டு போய் சேர்த்தே வெற்றி பெற்றிருக்காரு என்றால், நாம 15 ஆண்டுகளாக ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து உழைச்சிருக்கேன். காவிரி பிரச்சனையா உயிரை கொடுத்திருக்கேன், முல்லை பெரியார் பிரச்சனையா உயிரை கொடுத்திருக்கேன், இங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவில் தமிழர்களுக்கு பிரச்சனை உயிரை கொடுத்திருக்கேன், ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனையா உயிரை கொடுத்திருக்கேன். இத்தனை பேர் உயிர் கொடை செய்து, ரத்த கொடை செய்து, குருதி கொடை செய்து வளர்த்த கட்சிங்க. இந்த கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு சேருங்க, இந்த கட்சி ஜெயிக்க. நாம எங்க தாவேக்காவையும் திமுக அதிமுக திட்டுறதுக்கு இப்போதைக்கு மெனக்கடணும். ஒரு 6 மாசம் நம்ம கட்சியை மட்டும், நம்ம கட்சியினுடைய பிளஸ் என்ன, நம்ம கட்சியினுடைய கொள்கை என்ன, நம்ம கட்சியினுடைய தத்துவார்த்தம் என்ன, நம்ம என்னவெல்லாம் களப்பணி செஞ்சிருக்கோம், நம்ம செஞ்ச களப்பணியால மக்கள் எவ்வளவு தூரத்துல பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு பாதிப்பான திட்டங்களை தவிர்த்திருக்காங்க, இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கூட சேர்க்கிறதானுங்க நம்ம கடமை. நிச்சயமா. இங்க பாருங்க, பூரா பேர் சினிமா மோகத்துல இருக்காங்க கோகுல், எல்லா பேரும் சினிமா மோகத்துல இருக்கான். உண்மையை சொல்றேன், நான் வேற பேச ஆள் இல்லாம உங்கள்கிட்ட புலம்புறேன். உண்மையை சொல்லணும்னா நான் உங்கள்கிட்ட இப்ப புலம்புறேன் கோகுல். எனக்கு ஆள் இல்ல, பேசுறதுக்கு நிறைய இருக்கு, பேச முடியல, ஆள் இல்ல. உங்களை மாதிரி யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு என்னால முடியல, பொருளாதாரம் இல்ல, என்னால பொருளாதாரத்தை நடத்த முடியல, என்னால கேமரா வாங்க முடியாது, என்னால பெரிய யூடியூப் சேனல் வைக்க முடியாது. ஆனா உங்களை மாதிரி யூடியூப் சேனல்காரன் கேட்கும்போது கதறேன். இதை கேட்டா நாம் தமிழர் கட்சியை குறை சொல்றாரு சிவசங்கரன், நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசுறார், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை மேலே விமர்சனம் வைக்கிறார். டே, எனக்கு ஆதங்கம்டா, என் கட்சி ஜெயிக்கலன்ற ஆதங்கம்டா, என் கட்சி தோத்துக்கிட்டே இருக்குடா, இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், எப்படி கேட்பேன் சொல்லுங்க? முடியல கோகுல். இதை சரி செய்யாம, இதை மாத்தாம, இந்த கட்சியை ஜெயிக்காம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது கோகுல். நாம இசக்கி சுப்பையாவை திட்டுறோம், இசக்கி சுப்பையா செய்யற செயல்களை திட்டுற ரைட்டு, இதை பூரா சரி செய்யறது எப்படி? இதே தொகுதியில் அம்பாசமுத்திரத்தை நம்ம வெல்வது எப்படி? இதை நம்ம பார்த்தோம்னாக்க, இந்த நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நடக்கிற இடைத்தேர்தல், இந்த எப்படி இந்த 3 மாச காலத்துக்குள்ள இடைத்தேர்தல் வரும், இந்த 3 மாச காலத்துக்குள்ள நாம கட்சியை இந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் உடனடியாக வேலையை ஆரம்பிச்சு, உடனடியாக பரப்புரைகளை ஆரம்பிச்சு, உடனடியாக மக்களை கொண்டு சேர்த்து கிளையில பூரா கட்டமைச்சு இந்த வேலைகளை செஞ்சோம்னா இப்பவே இந்த கட்சி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கோகுல். என்ன இந்த 3 மாசத்துல தாவேக்கா என்ன, அதாவது திமுக அதிமுகவை பார்த்துட்டாங்க, அதற்கப்புறம் மாற்று திமுக தாவேக்காவுக்கு வாக்களிச்சிட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் விஜய் ஆட்சியில் இருக்காரு.
அவர் நல்லாட்சி கொடுக்கட்டும், வாழ்த்துக்கள். ஆனா அவர் செய்யற தவறுகள் என்னன்றதை மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் செய்யற தவறுகளை கொண்டு போய் நம்மளும் சேர்ப்போம். திமுக அதிமுக குறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அவர் செய்யற தவறை அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுவோம். இப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள்ல இதெல்லாம் நடக்கும்போது இந்த 3 மாதத்துக்குள்ள தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுல மாற்று, இதை விட சிறந்த மாற்று நாம் தமிழர் கட்சி அப்படின்றத நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸுக்கு மாற்று தமிழக வெற்றி கழகம் அல்ல. தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்த்து இந்த 5 கட்சி திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் இந்த 5 கட்சிக்கும் சரியான மாற்று மக்களுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதனுடைய சின்ன விவசாய சின்னம் தான் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த 3 மாத காலம். இதை பயன்படுத்தி நம்ம கொண்டு போய் எப்படியாவது ஜெயிக்கணும். எப்படியாவது சட்டசபைகளை நம்ம போய் இவர்கள் செய்யும் தவறுகளை சட்டசபையில நம்ம அவர்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கோகுல், நம்ம அம்பாசமுத்திரம் மட்டுமல்ல, இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வெல்லும் அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த பிரபஞ்சமும் இந்த மாவீரர்களுடைய ஆத்மாவும் அதை வெல்ல வைக்கும். அண்ணன் சீமானுடைய உழைப்பு இதை வெல்ல வைக்கும். நிச்சயமா இடைத்தேர்தல் குறித்தும் பல விஷயம் பேசணும். அதே மாதிரி உணர்ச்சி பூர்வமா நீங்க பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றிண்ணா. நன்றி கோகுல், நன்றி.